இந்நாட்களில் அநேகருக்கு பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பற்றி தெரியாது. ஒரு இடத்துல நான் போறேன், ஒருத்தங்க சொல்றாங்க, சில ஊழியர்கள் பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையை எழுதி படிக்க சொல்லுவாங்களாம். பாஸ்டர் என் தாமஸ் அநேகருக்கு அறிமுகமானவர், எங்களுடைய சபையின் விசுவாசி. அவர் 1968 கடமலைக்குண்டில் தான் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது பாட்டு பாடி போடினா நாங்கள் யோர்தான் நதி ஒரு திகையாதே மனமே நாங்கள் தான் பாட்டு பாடிட்டு போனோம். அப்போ அவர் எங்க 3 அக்காமாருக்கு வாத்தியார், எனக்கு பாஸ்டர். எங்க 3 அக்காமாருக்கும் எங்க சித்திக்கும் பாஸ்டர். அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர் ரட்சிக்கப்படுக்கு முன்னாடி எங்க மூத்த அக்காட்ட, இந்த இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் பாட்டு பாடினாங்கல்ல, அவங்க எங்க மூத்த அக்கா. அவங்க காட்டாத்துறையில பாஸ்டர் தாமஸ்கிட்ட படிச்சாங்க. அவங்களும் லில்லி அக்கா, லீதி அக்கா எல்லாம் அவங்கள்ட்ட பேப்பரை கொடுத்து அந்நிய பாஷை எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு அடிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை அவரை ரட்சித்தார். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நாங்க சிறு பருவத்திலே ஆவிக்குரிய சபையில மிகவும் ஒழுக்கத்தோடு, மிகவும் கட்டுப்பாட்டோடும், பயபக்தியோடும் வளர்க்கப்பட்டோம். அப்போ எங்க சபையில எல்லாரும் சின்ன சின்ன பருவத்தில், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கும் முன்னாடியே பரிசுத்தாவி பெற்றுவாங்க. ஆனா எனக்கு பரிசுத்தாவியே கிடைக்கல. நான் 8th படிக்கிறதுலேருந்து நானும் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பேன். குறிப்பாக பள்ளியாடி கன்வென்ஷன், நெய்யூர் கன்வென்ஷன், கடமலைக்குண்டு கன்வென்ஷனுக்கு நோட்டீஸ் போர்ட்ல டேட்டு போட்டதுலேருந்தே இந்த கன்வென்ஷனுக்கு நான் பரிசுத்தாவி வரணும், இந்த கன்வென்ஷன் பரிசுத்தாவி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ எங்க அம்மா விடிய காலம் 3 மணிக்கு எழும்பி தேசத்துக்காக, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜபைக்காக ஜெபம் பண்ணும் போது சபையிலே பரிசுத்தாவி பெறாதவர்கள் பரிசுத்தாவி பெற வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நான் படுத்துட்டு இருப்பேன். அந்த வார்த்தை கேட்டவொன்னு என்ன குத்தும். என்னதான் துட்டுறாங்க போல தெரியுது, என்னதான் சொல்றாங்க போல தெரியுது. அப்போ நான் முடிஞ்சு என்ன செய்துட்டேன்னா, ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேணும்னு ஒரு தீர்மானத்தை ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சாச்சு. பியூசி போயிட்டேன். நாகர்கோவில் ஹோலி கிராஸ் காலேஜ்ல பியூசி படிக்கிறேன். பியூசி காலேஜுக்கு போகும்போது எங்க ஸ்கூல்ல உள்ள 4 பிள்ளைகள் பஸ்லயும் ஒரு சீட்ல 3 பேர் உட்கார்ந்துருப்போம், காலேஜ்லயும் ஒரே பெஞ்சில் 4 பேர் உட்கார்ந்துருப்போம். அப்போது நாங்க போகும்போதெல்லாம் கர்த்தருடைய வருகையும் வசனமா தான் பேசிட்டே போவோம். போகும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலைக்கு பக்கத்துல வில்லுக்குரின்னு ஒரு இடம் இருக்குது. மேல ஆறு போகும், கீழே ரோடு போகும். எங்க ஸ்கூல் ஸ்பெஷல் பஸ் போகும்போது, அந்த இடத்துல போகும்போது நாங்க வருகை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு பயம். அது ஒரு செப்டம்பர் மாதம். எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தாதான், பரிசுத்தாவி பெற்றாதான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொல்லுவேன். ஞானஸ்தானம் எடுக்காம செத்து போனா பல்லவத்துக்கு போக முடியாது. அந்த ஆத்து போகும்போது அந்த வில்லுக்குரிய கீழே இருந்து கத்தட்ட ஒப்ப கொடுத்தேன். அது ஒரு செப்டம்பர் மாதம். டிசம்பர் மாதத்துல பள்ளியாடி கன்வென்ஷன். ஆண்டவரே, நான் பள்ளியாடி கன்வென்ஷன்ல ஞானஸ்தானம் எடுப்பேன், அதுவரை நானும் சாகக்கூடாது, நீர் வரக்கூடாது. அப்படி அது போல அந்த சமயத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டு டிசம்பர்ல பரிசுத்தாவி கிடைக்கல. அடுத்த மே வருது. அடுத்த மேயில நான் பியூசி எக்ஸாம் எழுதின லீவ். மலையாளத்துல ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் ஆசீர்வாதம் அப்படின்னு. அவர் அநேக இடங்களில அவர் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்றாங்க, அவர் மூலம் பரிசுத்தாவி பெறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டேன். நான் இருந்த இடத்துலயும் பரிசுத்தாவி பெற விருப்பம் உள்ளவங்க எல்லாம் முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டாரு. நானும் போனேன். அப்ப எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி வர்றாரு, எல்லாரும் பரிசுத்தாவில வர்றாங்க. எங்கிட்ட வந்தேன்னா ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க ஊழியக்கார அக்கா மாதிரிலாம் சொல்லுவாங்க, கர்த்தர் ஒன்னா நாட்களில ரொம்ப பயன்படுத்துவாரு, சீக்கிரமா பரிசுத்தாவி பெற்றா நீ அனுபவத்தை இழந்துருவ, அதனால நீ என்ன பாடுபட்டாலும் நிலைநிக்கிறதுக்கு வேண்டி கர்த்தர் உங்க பரிசுத்தாவி தர லேட் பண்றாரு, கவலைப்படாத பிள்ளான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க போது இவர் எங்கிட்ட வந்தோடனே மலையாளத்துல சொல்லுவாரு, நீ பயப்படுறது எனக்கு லபிக்கும், நின்றை கூட்டுக்கட்டை விடுகா, எந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னாரு. அப்போ நின்றை கூட்டுக்கட்டை விடுகான்னா நான் ஏதோ தவறான உறவுல இருக்கிறது போல அர்த்தம். ஆனாலும் நான் உண்மையா நீ அப்படி செய்வியா அப்படி சொன்னா நம்ம ஜெபம் பண்ண உனக்கு பரிசுத்தாவி கிடைக்கும்னு சொன்னார். நான் பரிசுத்தாவிக்காக வருஷம் அழுதுட்டு இருந்ததுனால அது என்னன்னு புரியாமலே ஆமான்னு சொல்லிட்டேன். என்னை எழுப்பி விட்டு கேட்கிறாரு, வேற யாரும் எழுப்பி விடல. அப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே பெரிய குழப்பம் சபையில. என்ன இவட்ட இப்படி பேசுறாரு, இவ யார்கிட்ட பழகிறா என்னன்னு பேச்சு நடந்தது. ஆபீஸ் ரூம்னு ஒரு ரூம் கடமலை வீட்டுல இப்ப அதெல்லாம் இடிச்சுதான் புதிய பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பாஸ்டர் இருக்கும்போது எங்களுடைய உறவினர்கள் சில எல்லாம் விசுவாசி அத்தனை பேர் உறவினர் தானே, பேசும்போது ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவர் ஏதோ இவ யார்கிட்ட பழகிறான்னு சொல்லிட்டார். எனக்கு அது ஜீரணிக்கவே முடியல. இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு சுத்தமா உதவாது. வெட்டு 1 துண்டு 2 வெட்டிடுவாங்க. எங்களுக்கு இதுல இருந்த பழக்கமே தெரியாது. இவர் இதில் இப்படி சொல்லியிருக்கிறார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அடுத்த மாசம் 2 மாசத்துக்குள்ள அவர் குஞ்சோட்டுக்கு வரார். குஞ்சோட்டுக்கு வரும்போது நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். எப்படி நான் இன்னாரு, இந்த இடத்துல நீங்க வரும்போது நான் பரிசுத்தாவி பெற்றேன், நீங்க என்ன பற்றி இப்படி சொன்னீங்களா, எனக்கு தெரிய இப்படி யாரும் கிடையாது, நீங்க அது யாருன்னு எனக்கு சொல்லணும்னு 3 பேஜ்
பெரிய லெட்டர் எழுதி வீட்டிலேருந்து குஞ்சு விட்டுக்கு நடந்து கொண்டு போறேன். அங்க ஊழியக்கார அக்கா மாதிரிலாம் என்ன பார்த்தோன்னா, நீ எதுக்குமா வந்தான்னு கேட்டாங்க. முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க, சம்மதிக்கல. கடைசியில் பிடிவாதான் நான் கேட்டாங்க, எதுக்கிட்டே வந்தேன்? போன வாரம் தானே அவர் உங்ககிட்ட வந்தார் உங்க சபைக்கு, இதுக்கு நீ எதுக்கு வந்தான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அக்கா இப்படி அக்கா நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்தேன் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. அந்த அக்கா என்கிட்ட ஒரு கேள்வியுமே கேட்காம இந்த லெட்டரை வாங்கி கிழிச்சு அடுப்புல போட்டுட்டாங்க. 2.5 வருஷத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னா, எனக்கு ஒரு பிரியமான ஒரு தோழி இருந்தான். அவளுடைய அண்ணன் என்ன திருமணம் பண்ண விரும்பி இருக்கிறார். அவர் நகை போட்டு, அவர் சிஎஸ்சி, நாங்க பெண்டிகாஸ் நகை போடாதவங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நானே நகை செஞ்சு போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ அதுக்கு ஒத்துக்குவான்னு பேசிட்டாரு. எங்க குடும்பத்தில் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. பாஸ்டர் ஜான் ரோஸ் எங்க மாமாட்ட வந்து இப்படி இன்னாரு இவளை விரும்புறானா, அவளை நானே இப்ப கார் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கேட்கிறேன் இப்படி சொன்னாரு. எங்களுக்கு ஒரு மாமா, அவர் வந்து அக்கா நீ பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது, ஏன்னா நகை போட்டதுல என்ன இருக்கு அப்படி கூடன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. அதனால கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா அது என்னைக்காவது நடக்கதான் செய்யும். எனவே ஊழியர்களை எதிர்த்து கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. எந்த ஊழியரா இருந்தாலும் தீர்க்க தரிசனமோ வெளிப்பாடோ அவங்க உண்மையானவங்களா சொல்லும் போது அப்ப நடக்காம இருந்தாலும் எதிர்காலத்து நடக்க வேண்டிய காரியங்களா இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். அப்படி இந்த நபர்களுடைய விஷயம் என்னாச்சுன்னா, நானும் முடிச்சுக்கிட்டு பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன், ஊழியத்துக்கு ஒப்ப கொடுத்தேன். அதுக்குள்ளால அந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பேன்னா, ஆண்டவரே ஒரு 2 ரூபா கூலிக்காரனா இருந்தாலும் சத்தியத்தின்படி நிக்கிற மனுஷனா இருந்தா எனக்கு ஆபத்து வரும்போது நான் ரூமை பூட்டிட்டு கர்த்தர்கிட்ட கேட்பேன். இவன் குடிவன், இவன் பெரிய பணக்காரன். அந்த காலத்துல அவங்க கிலோ கணக்குல அக்கா தங்கச்சி மாதிரி நகை போடுறவங்க. அவன் எனக்கு நகை செஞ்சு போட்டான், நான் என்னத்துக்கு ஆண்டவரே? அவன் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். அதே போல அந்த நபருக்கு நான் ஆக்சிடென்ட் ஆகி அதை சாகல்ல, கொஞ்சம் விபரீதங்கள் எல்லாம் ஆச்சு. கர்த்தர் என்ன கிருபையா காத்தார். அதன் பின்பு நான் அதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துறேன்னா, நாங்க நான் படிப்பை முடிச்சு நான் உத்தியோகம் பண்ணி வேலைக்கு போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு திருமணத்துக்கு போய் ஊட்டியில் 1983 வருஷம் பிப்ரவரியில மூத்த மகன் பிறந்தான். அந்த மூத்த மகன் பிறந்திருக்கும் போது நான் ஒரு சொப்பனம் பார்க்கிறேன். எங்க பூமியில வேலின்னு சொல்லும், அந்த வேலியில 3 மரம் நிக்குது. 2 மரம் ஏற்கனவே முறிஞ்சு போச்சு, 3வது மரம் முறிஞ்சு என் மேல விழப்போது. நான் ஓடி போய் ஒரு மேட்ல இருந்து நிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப எங்க சின்ன தம்பி என்னை பார்க்க வந்தான். நான் கேட்டேன், தம்பி ஊர்ல என்ன விசேஷமா? அவன் சொன்ன முதல் செய்தி, சோ அண்ட் சோ செத்து போனார் அப்படின்னு. அதனால கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவர், நம்முடைய ஒப்பு கொடுத்தலை அறிகிறவர், நம்முடைய எபிலிட்டி அறிகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், சோதனைக்கு ஒப்புக்கொடாதபடி காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை காத்தார், இன்றைக்கு வரையிலே ஊழியம் செய்ய பலத்தார், அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.